அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 19/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரெண்டுலையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கன்சால்டேஷனோட ஒரு நிமிஷம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நல்ல ஒரு கன்சால்டேஷனோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு 0.15% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்த கன்சால்டேஷன் எல்லாமே மார்க்கெட்டை ஃபர்தராக மேலே கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 0.25% வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக 0.03% வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. அண்ட் விக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5% விழுந்திருக்கு. நம்ம மார்க்கெட்டோட விக்ஸா இல்லை யூஎஸ் மார்க்கெட்டோட விக்ஸான சந்தேகம் வர அளவுக்கு இது புல் மார்க்கெட் தான் அப்படிங்கிறத இன்னொரு முறை வந்து அடிக்கோடிட்டு காட்டியிருக்கு இந்த விக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா 10 இயரோட பாண்டியல் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் தான் ஆயிருக்கு, 4.2க்கு போயிருக்கு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய புல் ரன் வரப்போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் சில விஷயங்கள் முக்கியமான நியூஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் முடிஞ்சிருக்கு. அதற்கான காரணங்களை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே இது கிடையாது, நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இங்கே இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அவங்க வந்து இந்த மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த S&P 500 டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வருஷம் முடியும் போது முன்னாடி வந்து 5600ன்னு சொல்லியிருந்தாங்க, அதை விட இப்போ 400 பாயிண்ட் வந்து அதிகமாக வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா S&P 500 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து முடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் மற்ற 3 இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது S&P தான் அதிகமாக ஏறி இருக்கும். இந்த நியூஸால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு S&P வந்து நல்லா மேலே ஏறி இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது இந்த NVIDIA அப்படிங்கிற கம்பெனி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்து ஒரு 20வது இடம் 30வது இடம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அசுர வளர்ச்சியின் காரணமாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போயிடுச்சு. மைக்ரோசாஃப்ட் ஆப்பிளே வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டு போயிடுச்சு இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. சரி ஓகே, இதுதான் டாப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்களே, இதில் நம்ம நாட்டை சேர்ந்த கம்பெனி ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெஸ்லே அப்படிங்கிற கம்பெனி முதல்ல இருக்குது. இது நம்ம நாட்டோட கம்பெனி கிடையாது, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கம்பெனி. பட் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து நம்ம இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த 44வது இடத்துல தான் முறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி வருது. அதையும் தாண்டி கீழே போனோம் அப்படின்னா உங்களுக்கு HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கான் 87வது இடத்துல இருக்கிறான். இது 2வது கம்பெனி. இதில் ஆச்சரியத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா சீமென்ஸ்னு ஒரு கம்பெனிங்க, என்னோட ஃபேவரட் ஸ்டாக் இது. இந்தியன் மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். சரி ஓகே, வந்து என்னடா மார்க்கெட் கேப்பில் இவ்வளோ பெரிய கம்பெனிலாம் இந்தியாவில் கிடையாது அப்படின்னு பார்த்தா இவன் ஜெர்மனியை சேர்ந்த கம்பெனி. ஸோ MNC கம்பெனி, அவன் வந்து நம்ம நாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் 99வது இடத்துல இருக்கான். இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச சில கம்பெனிஸாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட கம்பெனியாக இருப்போம். கேள்விப்பட்ட கம்பெனியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த விசா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சவுதி அரம்கோ பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அமேசான், கூகுள்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பார்த்தீங்களா ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் வந்து நம்மளுடைய நாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கு தான், PNG நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே நம்ம நாட்டை சேர்ந்த கம்பெனிஸ் கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த NVIDIA வந்து மேலே போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, யாராலுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாம் வந்து வியந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரே நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு அந்த NVIDIAவோட சார்ட்டை மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போ 135 கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது 1000 ரூபா இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்டாக்கை வந்து ப்ரைஸை கம்மி பண்ணி 135 கொண்டு வந்துட்டாங்க. ஏறிக்கிட்டே இருக்காங்க. வகை எல்லாம் ஏறுறான். இது வந்து இங்கே பாருங்கள் ஒன்றும் கிடையாது. இது வந்து இதோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24, ஏப்ரல்லேருந்து இங்கே பாருங்கள் இப்போ வரைக்கும் 80% ஏறி இருக்கான். அதாவது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கம்பெனி இப்படி ஏறான். இப்போ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 80% ஏறினா எப்படி நம்ம மார்க்கெட் எங்கே போவோம்? அந்த மாதிரி வந்து இவன் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் மார்க்கெட்டே வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறான், வெறித்தனமாக மேலே கொண்டு போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற இன்னொரு விஷயமும் கூட. அடுத்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ பட்ஜெட் வந்து ஜூலையில் வரப்போகுது. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இயரில் பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரியில் தாக்கல் பண்ணுறது முழுசான பட்ஜெட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு புது கவர்மெண்ட் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஜூலை மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2nd வீக்னு நினைக்கிறேன் நடக்க போகுது. அதில் முக்கியமான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது 3 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இன்கேஸ் இது உண்மையாகிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து SIP போட்டுட்ருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டுட்ருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த FIDA இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த DI அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போகிற பணமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா செலவு பண்ணுவோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக கட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி சேர்த்து வைக்க மாட்டோம். நமக்கு லோனை கொடுத்துருவாங்க. அப்படின்லாம் வந்து புதுசாக பைக் வாங்குறது, கார் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னு நம்ம செலவு பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக கம்பெனிஸோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதா கவர்மெண்ட்டோட ஒரு பாலிசியாக இருக்குது. இப்படி நடக்கிற பட்சத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் அண்டு இந்தியா ரிலேட்டடாக இருக்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ். பெரிய நெகட்டிவ் நியூஸ்லாம் எதுவுமே என்னோட கண்ணுக்கு தெரியல. இதுக்கப்புறமா நம்ம ரெகுலரான வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நேற்று இங்கே என்ன வந்து இந்த ஏடிஆர் ஸ்டாக்கில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து 1.5% அப்பு, HDFC வந்து 0.6% அப்பு, இன்ஃபோசிஸ் வந்து 0.6% அப்பு, விப்ரோ வந்து 3% அப்பு. இதுவே நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். இது வந்து இன்ஃபோசிஸுக்கு ஒரு நெகட்டிவிட்டி, ஏன்னா இங்கே பாசிட்டிவாக முடிஞ்சு அங்கே நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அடுத்து ஐசிஐசிஐ வந்து பார்த்திங்கன்னா 2.43% பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். இங்கே 1.56 தான். அதே மாதிரி HDFC வந்து பார்த்திங்கன்னா 0.68 தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் முடிச்சிருக்கான். ஆனால் அங்கே 1.17 முடிச்சிருக்கான். விப்ரோ இன் லைன் வித் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்போது பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஐடியில் விப்ரோ வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இன்ஃபோசிஸ் வந்து பெரிய பாசிட்டிவிட்டியாக இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அகைன் வந்து பேங்கிங் ஸ்டாக் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து எஃப்ஐடி ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஐஐ வந்து ஒரு 2500 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 கோடி வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக இருக்குது. எஃப்ஐஐ வந்து பல வருடங்கள் கழித்து பை பண்ணுற மாதிரி தெரியுது கண்டினியூஸாக. ஸோ இது வந்து மோஸ்ட் லைக்லி கண்டினியூ ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் இது ரொம்ப அக்ரெசிவாக வந்து நிறையா பை பண்ணி மார்க்கெட்டை வெறித்தனமாக தூக்கிட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். உங்களுக்கு வந்து S&P 500 வந்து ஃப்ளாட் வித் பாசிட்டிவ் பயாஸாக இருக்கான். நாஸ்டாக்குமே அதே தான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கான். அண்டு டாக்ஸு, ஃப்ரான்ஸ், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெகட்டிவ் பயாஸாக இருக்குது. அண்டு நிக்கி அண்டு தைவான் இது ரெண்டுமே, ஐ ஜப்பான் தைவான் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டிலாம் இல்லை. நியூஸை பேஸ் பண்ணியும் சரி, டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணியும் சரி, எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்டு கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 666 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பப் வந்து இண்டிகேட் பண்ணுறான். ஸோ அந்த கேப்பப் வந்து அப்படிங்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 568 வந்து நிஃப்டி ஃபியூச்சர் நேற்று முடிஞ்சு ப்ரீமியமே இல்லைன்னு கணக்கு எடுத்துக்கிட்டாலுமே 100 பாயிண்ட் கேப்பப் காட்டுறான் இவன். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி 100 பாயிண்ட் கேப்பப் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம நிஃப்டியை இன்ட்ராடே பேசிஸ்லையும் பொசிஷனல் பேசிஸ்லையும் அனலைஸ் பண்ணிடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பெரிய கேப்பப்பில் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப்பப் சஸ்டெயின் ஆகிவிட்டது. இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இங்கே பார்த்திங்களா இந்த இடத்துல பெரிய கன்சல்டேஷன் நடந்திருக்கா. ஃபால் வந்து மேலே தூக்கிட்டு வந்து கன்சல்டேஷன், அதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன், அதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன், அதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் நடந்த எல்லா இடத்துலையுமே இங்கே இங்கே ஒரு கன்சல்டேஷன். இந்த எல்லா இடத்துலையுமே பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்திருக்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் வரப்போகுது, மேலே தான் ஓப்பன் ஆக போகுது. பட் மோஸ்ட்லி அது நேற்று மாதிரியே செல் ஆஃப் ஆகிட்டு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே. உங்களுக்கு இன்றைக்கி நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் இருக்காது. மார்க்கெட் இன்றைக்கி கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக ஒரு நியூஸ் பேஸ்டாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ட்ரெண்டிங்கை போட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போது இத்தனை கன்சல்டேஷன் நடந்திருக்கிறதுனால டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒன்று இன்றைக்கி மார்க்கெட் கன்சல்டேட் ஆகணும், அப்படி இல்லைனா மேலே போகணும். கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்குது. அண்டு நிஃப்டியில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்டு முறையாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ரொம்ப டெசிசிவாக R1க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பல நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே கன்சல்டேட் ஆகும், சிபிஆருக்கு மேலேயே கன்சல்ட் ஆகி முடிச்சிருவான். இங்கேயும் அங்கே தான், இங்கே மேலே போய் கன்சல்டேட் ஆனால் திருப்பி கீழே வந்துட்டான். ஸோ இங்கே பாருங்கள் கீழே தான், இங்கே தான் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே கன்சல்டேட் கீழே வந்துட்டான். ஸோ நிஃப்டியுமே பல நாட்களாக R1க்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் இருந்தான். நேற்று வந்து டெசிசிவாக R1 ப்ரீவியஸ் டே ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டான். இது எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க மார்க்கெட்டை மேலே எப்போ வேணால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதனால் இப்போ நீங்கள் பேரிஷாக இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, பயங்கர புல்லிஷாக இருக்கணும். அடுத்து நம்ம டுமாரோ சிபிஆருக்கு போயிடலாம்.
ஸோ டுமாரோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா, சிபிஆருக்கும் S1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் இருக்குது, சிபிஆருக்கும் R1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து கேப் அப்போ இண்டிகேட் பண்ணுது. அப்போ 100 பாயிண்ட் மார்க்கெட் கேப் ஆகுதுன்னா எங்கேயோ கேப் அப்போ வரானே அவன் 63,660 அட்லீஸ்ட் ஒரு 650 அப்படிங்கிற ரேஞ்சில் ஆகும்போது 90 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான், R2க்கு மேலே ஓப்பன் ஆகிறான். என்ன தான் ஒரு புல் மார்க்கெட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு R2 ரிவர்சல் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செமையான கேப்பப் ஆச்சு அப்படின்னா எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புல் மார்க்கெட்டில் எப்போவுமே கேப்பப் ஆச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஏறும். அதனால் R2 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி R1 ரிவர்சல், சிபிஆர் ரிவர்சல், S1 ரிவர்சல், இது எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கேப்பப் ஆகி கீழே விழுறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு 99% மார்க்கெட் கீழே தான் விழுகும், சப்போஸ் ஒரு 1% கீழே விழுகாமல் இப்படியே ட்ரெண்ட் ஆகிறான் அப்படின்னா அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ வாட் எவர் இட் இஸ் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஒரு அசெண்டிங் சிபிஆராக இருக்குது. சிபிஆர் கடையில் இருக்க டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேரோவுக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்க ஒரு சிபிஆர். மேபி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அவ்வளோதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ராடே அனாலிசிஸ். அண்ட் பொசிஷனலாக பார்க்கும்போது நிஃப்டியில் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சிபிஆர் வந்து அரௌண்ட் இந்த இடத்துல இருக்குது. R1க்கு மேலே போயிட்டான். இப்போ டெசிசிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது வரல. உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் பையிங் ப்ரெஷர் வருது, ஒரு க்ரீன் கேண்டில் வரல. அந்த இப்போ இந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட்டில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே எங்கேயாவது வந்துச்சுன்னா தான் ஃபர்தராக நிஃப்டியோட ரேலி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். அது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு இந்த ஜூலை 2nd வீக் அப்படிங்கிறது ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வருது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட்டை டேக்கர் பண்ணி பெருசாக மேலே கொண்டு போகிறதுக்கான மார்க்கெட் இம்பாக்ட்ஃபுல் நியூஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நிஃப்டி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஆனால் ஓவரால் சென்டிமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போய் அதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் முதல்ல வந்து நம்ம டெய்லி சிபிஆரில் லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த இடத்த நான் வந்து ஏன் ரொம்ப இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்களும் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இந்த இடத்துல தான் நிறையா கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நேற்று ஃபால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் டெசிசிவாக மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கு. அப்போது சப்போஸ் அடுத்த தடவை மார்க்கெட் இந்த இடத்துக்கு ஃபால் ஆகும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த இடத்த நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். பிக் பிளேயர்ஸ் இங்கே என்ட்ரி எடுத்துட்டாங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு. பேங்க் நிஃப்டியில் நேற்று தான் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா டெசிசிவாக R2க்கு மேலேயே க்ளோஸ் வச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பெரிய அசனிங் சிபிஆர்லாம் கிடையாது. இங்கே அவுட் சைட் சிபிஆர் தான் வந்துச்சு. இங்கே அசனிங் சிபிஆர் வந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே R1க்கு மேலாம் க்ளோஸ் வைக்கல. நிஃப்டி மாதிரியே தான் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு பேங்க் நிஃப்டி. அப்போ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து வெறித்தனமான ஒரு பாசிட்டிவிட்டியாக இதுக்கப்புறம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் பேங்க் நிஃப்டியில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட R1 அண்ட் மந்த்லியோட R2 அப்படிங்கிறது இந்த 51,250 இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இந்த 50-100 தாண்டாத வரைக்கும் நான் பேங்க் நிஃப்டியில் பேரிஷாக இருக்க மாட்டேன். அது வரைக்குமே நான் புல்லிஷ் பையர்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்து நம்ம ஆன் பண்ணி இன்றைக்கி வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரியும் கூட. ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சிபிஆர் வந்திருக்கு, இது வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர், அசெண்டிங் வைடு சிபிஆர் வந்திருக்கு. இது வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்கான இண்டிகேஷன். ஸோ இன்றைக்கி வந்து அகைன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.4%, 0.45% பக்கமாக மார்க்கெட் வந்து கேப் அப் காட்டுது. அப்படின்னா R1க்கு மேலே கேப் அப் அப்படிங்கிறத காட்டுது. என்றைக்குமே இந்த மாதிரி வைடு சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கேப் அப் வந்து ஃபால் ஆகுதா இல்லை அகைன் ரைஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இன்கேஸ் ஃபால் வந்தாலுமே அது ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட RCPR கிட்ட இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடை எடுக்கவே முடியாது இன்ட்ராடே பேசிஸில். ஏன்னா வைடு சிபிஆர் வரும்போது நம்ம ட்ரெண்டிங் ட்ரேட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே லோ ப்ராபபிள் ட்ரேடு தான். அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ரிவர்சல் வந்து ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறது தெரியாது. பட் சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்.
இருக்கும். இந்த சிபிஆரை கண்டிப்பாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி தாண்டவே தாண்டாது. ஸோ நான் இப்போவே சொல்கிறேன், என்ன கேப் அப்பாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஃபால் வந்தாலும் இந்த பேங்க் நிஃப்டி இந்த சிபிஆரோட தேர்ட் லைனான 50,230க்கு மேலே தான் முடிக்க போகிறான். அதுக்கு தான் 99% வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங்காக இருக்கும். அண்ட் சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து அதை வந்து பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணிடலாம் பேங்க் நிஃப்டியை. ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், இது ஃபுல்லாக கன்சால்டேஷன். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கன்சால்டேஷனுக்கு அப்புறம் க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டான். இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த எலெக்ஷன் டைம் ஃபால் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த 50,650 ஆர் அந்த 700 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் மந்த்லியோட R2 அப்படிங்கிறதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அண்ட் மந்த்லியோட R1 பேங்க் நிஃப்டி தாண்டி க்ளோஸ் வச்சு பல மாதங்கள் ஆச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டான இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற அனாலிசிஸ். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டெலிகிராம் சேனல் வந்து பப்ளிக்காக ஃப்ரீயாக வந்து இன்ட்ராடேயில் ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நியூஸ் எல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும், என்ன இம்ப்ரவைசேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சாலுமே அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.